பகவானோடு அனுகிரகத்தால உபனிஷத்துக்களை எனக்கு புரிஞ்ச மாதிரி வர்ணனை பண்றதுக்கு முயற்சி பண்றேன். உபனிஷத்துல இருக்கிற சம்ஸ்கிருத மந்திரங்களை சொல்லிண்டு அதனோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு எபிலிட்டி எனக்கு கிடையாது. காரணம், வேதத்தோடு பாகமானதினால வைதிக ஸ்துதியாக்கும் உபனிஷத்துகள். உபனிஷத்துகள் சொல்லறது எப்படி ஆக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வேதங்கள் எடுத்து சொல்றது. வேதம் ரெண்டாயிட்டு பிரிக்கப்படுறது, வேத பூர்வம் வேதாந்தம். வேதத்தோடு அந்திம பாகத்தில் வரதாக்கும் நிறைய உபனிஷத்துக்கள். அதுல ஒரு உபனிஷத்தாக்கும் தைத்திரிய உபனிஷத்து. அதுல ரெண்டாவது அனுவாகத்துல வைதிக ஸ்துதிகள் சொல்ல வேண்டின நியமம், ப்ரொசீஜர் என்னவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஷீட்சாம் வியாக்கியா ஸ்யாமஹ. ஷீட்சாம் வியாக்கியா ஸ்யாமஹ வர்ணஹ ஸ்வரஹ மாத்ராபலம் சாம சந்தானஹ இதி உக்தஹ ஷீட்சாத்யாயஹ. இது அக்கம் அதில் சொல்லப்பட்டது. ஓம் ஷீட்சாம் வியாக்கியாஸ்யாம வர்ணஸ்வரமாத்ராபலம் சாமசந்தான இத்யுக்த ஷீட்சாத்யாயஹ. வைதிக ஸ்துதிகள் சொல்லர்த்த பாலிக்க வேண்டின விஷயங்களை ஆக்கும் இதில் சொல்லப்பட்டது. 6 விஷயங்கள் இதுல எடுத்து சொல்லப்படுறது. இதுக்கு உச்சாரண சாஸ்திரம் அப்படின்னு பேரு. முதல் விஷயம் வர்ணம், ரெண்டாவது ஸ்வரம், மூணாவது மாத்ரா, நாலாவது பலம், அஞ்சாவது சாம, ஆறாவது சந்தானம். வர்ணம் அப்படிங்கிறது நம்ம மந்திரம் சொல்லர்த்த அக்ஷரங்கள் சரீரத்தோடு ஏது பாகத்திலேந்து உத்பவிக்கிறது அதனோடு அடிப்படையிலேயாக்கும் அந்த உச்சாரணம். க க க க ங அது கவர்க்கமாக்குமே. அது கண்டத்திலேந்து உத்பவிக்கிறது, அதனால அது கண்டியம். அடுத்தது ட ட ட டன்னா அது டவர்க்கம், அது நாக்கிலேந்து ஆக்கம் உத்பவிக்கிறது. அடுத்தது ப ப ப ப ம பவர்க்கம், 2 உதடுகள் சேர்ந்தாக்கும் பா அப்படிங்கிற அக்ஷரத்தை நம்மளால சொல்றதுக்கு சாதிக்கும். அதனால 2 உதடுகள் சேர்ந்த அக்ஷரமாக்கும் அது. இப்படி
எக்ஸாம்பிளுக்கு அதை நம்ம பார்த்தோம், அவ்வளோதான். அதாக்கும் வர்ணம். வர்ணம்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை எடுத்து பார்த்தோம். அடுத்தது ஸ்வரம். ஸ்வரம் அப்படிங்கிறது கீழ்ஸ்வரம், மேல் ஸ்வரம், தீர்க்கஸ்வரம், சாதாஸ்வரம் இப்படின்னு ஸ்வரங்கள். அடுத்தது மாத்ரா. ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, மூணு மாத்திரை இப்படின்னு. அடுத்தது பலம். தேவையான இடத்துல பிரஸ் பண்ணிட்டு சொல்றது. கா கா இப்படின்னு அமர்த்தி சொல்றது. அதாக்கும் பலம். அடுத்தது சாமம். மந்திரங்களை சொல்ல வேண்டிய ஸ்பீடு, பாட்டு மாதிரி சொல்லலாமா அப்படிங்கிறதெல்லாம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதனோட ஸ்பீடு. காயத்ரி மந்திரம் கூடியும் வேதத்தோடு எசன்ஸ் ஆக்கும். அதனாலேயே அந்த காயத்ரி மந்திரத்தை ராகத்துல சொல்லக்கூடாது. காரணம் ஸ்வரங்களோடு கூடின மந்திரம், அதனோடு ப்ரொசீஜர் படிதான் சொல்லணும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது உச்சாரண சாஸ்திரத்துல ஆறாவது விஷயத்தை பார்க்கிறோம், சந்தானம். சமஸ்த பதத்தை ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് பிரிக்கணும். அதே மாதிரி ஒரு சில பதங்களை ശ്രദ്ധയോട് கூடிட்டு கவனத்தோடு கூடிட்டு கூட்டி சேர்க்கணும். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமாயிட்டு வேணும் மந்திரங்களை சொல்லறதுக்கு அப்படின்னு விதிமுறை இருக்கு. மந்திரங்கள் அப்படிங்கிறது பகவானோடு நிஸ்வாசமாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது வேத மந்திரங்கள். வேதங்கள் இந்த உலகத்துக்கு தெரியப்பட்டது ரிஷிகள் வழியாவாக்கும். மந்திர திரஷ்டாரஹா ரிஷயஹா. மந்திரங்களை ரிஷிகள் உண்டாக்கலை. வேத மந்திரங்கள் அப்படிங்கிறது மனுஷனால சிருஷ்டிக்கப்பட்டது கிடையாது, பகவானிலேருந்து உத்பவிச்சதாக்கும், பகவானோடு நிஸ்வாசமாக்கும் வேத மந்திரங்கள். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹா. ரொம்ப ரொம்ப ஈஸியாயிட்டு பகவான் கிட்டேந்து வெளியில வந்த மூச்சு காத்தாக்கும் வேத மந்திரங்கள். ரிஷி அப்படிங்கிற உபாதி வழி உலகத்துக்கு இந்த மந்திரங்கள் வந்து சேர்ந்தது. கரண்டு அப்படிங்கிறது இருக்கு, பல்பு அப்படிங்கிற உபாதி வழி வீட்டுக்குள்ள லைட் எரியறது. ஃபேன் அப்படிங்கிற உபாதி வழி கரண்ட் இருக்கு, ஃபேன் சுத்துறது அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி ரிஷி அப்படிங்கிற உபாதி வழி இந்த வேத மந்திரங்கள் இந்த உலகத்துக்கு வந்தது. இதுல எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணுமானா புருஷ சூக்தம். புருஷ சூக்தம் வைதிக ஸ்துதி ஆனதினால அதுக்கும் 6 கடகங்கள் இருக்கு. நம்ம இப்ப பார்த்த 6 கடகங்கள்.
വർണം, സ്വരം, മാത്ര, ബലം, സാമ, സന്താനം. புருஷ சூக்தத்தோட ரிஷி அப்படிங்கிறது நாராயண ரிஷி. தேவதை அப்படிங்கிறது புருஷ ஏவ தேவதா, புருஷன்தான் தேவதை. விராடு புருஷனோடு ரூபமாக்கும், சமஷ்டி ரூபமாக்கும் தேவதை. பிரபஞ்சம் முழுவனாயிட்டு ரொம்பி நிற்கிற அந்த ரூபம். புத்தி அப்படிங்கிறது காரணங்களை தேடின்னு இருக்கு. சிருஷ்டி ரகசியத்தை இந்த புத்தி தேடுறது, എന്നിട്ട് தேடி கண்டுபிடிச்சது சரீரத்துக்கு உள்ள ஜீவ சைதன்யம் இருக்கு அப்படிங்கிறத இந்த புத்தி கண்டுபிடிச்சது. சிருஷ்டியோடு பின்னாலே இருக்கிற ரகசியம் என்னது அப்படிங்கிறத இந்த புத்தி தேடித்து, சிருஷ்டி எப்படி நடந்தது அப்படிங்கிறத இந்த புத்தி தேடித்து, சிருஷ்டிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு புத்தி யோசனை பண்ணிட்டு, எனக்கு இந்த சம்பந்தம் வழி பரமானந்தம் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் இந்த புத்தி சிந்தனை பண்ணிட்டு, சிருஷ்டிக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் வழி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்த புத்தி தேடித்து, இந்த உலகம் எப்படி உண்டாச்சு, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு கிரமம் இருக்கா, திருப்தி கிடைக்கிறதுக்கு ஏதாவது மார்க்கம் இருக்கா, இதெல்லாம் இந்த புத்தி திங்க் பண்ணிட்டு வேதத்தோடு பாகமாக்கும். புருஷ சூக்தம் மாதிரி இருக்கிற நிறைய சூக்தங்கள் வேதவியாச மகர்ஷி, அதாவது வியாச மகர்ஷி கிருஷ்ண துவைபாயனன் வேதங்களை 4 செப்பரேட் பண்ணினார். இந்த வேத விஷயங்களை பிரச்சாரணம் பண்றதுக்காயிட்டு சிஷ்யர்கள் கிட்ட கொடுத்தார். ഋഗ്വേദം, യജുർവേദം, സാമവേദം, அதர்வ வேதங்கள், இப்படி வேதங்கள் 4. அந்த வேதத்தோடு கடைசி பாகமாக்கும் உபனிஷத்துக்கள் அப்படிங்கிறத சொல்றதுக்காயிட்டாக்கும் நம்ம இത്രയും பார்த்தது. உபனிஷத்துகளில இருக்கிற மந்திரங்கள் வேத மந்திரங்கள மாதிரியே டஃப் ஆக்கும். காரணம், அதனோட சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது சாதாரணப்பட்டவாளுக்கு சொல்லறதுக்கு சாத்தியமில்லை. சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது 3 டைப்ல இருக்கு. வைதீக சம்ஸ்கிருதம், அதாவது வேதத்துல காணப்படுற ரிஷி சம்பந்தமான சம்ஸ்கிருதம். அடுத்தது தெய்வீக சம்ஸ்கிருதம், பீஜாட்சர மந்திரங்கள் இன்க்ளூட் ஆகியிருக்கிற தெய்வீக சம்ஸ்கிருதம். 3ஆவதாயிட்டு மனுஷிய சிருஷ்டியால இருக்கிற சம்ஸ்கிருதம். பாகவதம், நாராயணியம் எல்லாம் நம்ம படிக்கிறோம், அதெல்லாம் சாதாரண சம்ஸ்கிருதம். அதை நமக்கு பதங்களை பிரித்து சொல்லறதுக்கு சாதிக்கும். இந்த வைதீக சம்ஸ்கிருதம் சொல்லறதுக்கு நிறைய வருஷங்கள் கடின அத்வானம் பண்ணி சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கணும். சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற கடலில் முங்கி குளிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு எபிலிட்டி இருந்தாதான் வேதங்களிலேயும் உபனிஷத்துகளிலேயும் எல்லாம் இருக்கிற அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை பிரயோகிக்கிறதுக்கு சாதிக்கும். மூணு டைப்பு சம்ஸ்கிருதம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். வைதீக சம்ஸ்கிருதம், தெய்வீக சம்ஸ்கிருதம், அப்புறம் பாகவதம், நாராயணியம் எல்லாம் சொல்லப்படுற லௌகீக சம்ஸ்கிருதம். இதில் லௌகீக சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது சொல்கிறது ரொம்ப டஃப்பு கிடையாது.
பதங்களை பிரித்து நமக்கு அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். தெய்வீக சம்ஸ்கிருதத்தில் பீஜாட்சர மந்திரங்கள் இன்க்ளூட் ஆக்கும். ലൗകിക സംസ്കൃതത്തെ വിட ടഫാക്കും ദൈവിക സംസ്കൃതം. அதை விட ரொம்ப ரொம்ப டஃப்பாக்கும் வைதீக சம்ஸ்கிருதம். காரணம் அது சொல்லுற மெத்தடு அப்படிங்கிறது நிறைய ரூல்ஸ் எல்லாம் அதில் உண்டு. அது தெரியாதக்கு நம்ம அதை சொன்னா அந்த அக்ஷர ஸ்வர மிஸ்டேக்குனால நெகட்டிவ் அர்த்தங்களாயிட்டு அது மாறும். அதனாலேயாக்கும் அந்த மந்திரங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாயிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. சம்ஸ்கிருதம் வாசிக்க தெரியும், அதை அப்படியே படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. அதனோடு அந்த ஸ்வரங்களோடு ஏற்ற இறக்கத்தோடு கூடிட்டு அதை கரெக்டாக படித்தாதான் அதனோட பலன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். வேதத்தோடு எண்டிலேயாக்குமே உபனிஷத்து இருக்கு. நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வேதம், அதை தொடர்ந்து பிராமணம், அதை தொடர்ந்து ஆரண்யகம், நாலாவதாயிட்டு உபனிஷத்து. உபனிஷத் அப்படிங்கிறது வேதத்தோடு அங்கமாயிட்டு பார்க்கப்படுறது. வேத அங்கங்களாக்கும் சிக்ஷா, கல்பம், வியாகரணம், நிருக்தம், சந்தசு, ஜோதிஷம், பிராமணங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாம். இந்த வேதத்தோடு அங்கமான சிக்ஷா, அதிலேயாக்கும் இந்த மந்திரங்களை எப்படியெல்லாமாக்கும் பிரயோகிக்கணும் அப்படிங்கிறத அந்த ரூல்ஸை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வரங்கள், வர்ணம், மாத்ரா, பலம், சாம, சந்தானம் இதெல்லாம் நம்ம பார்த்தோமே. உச்சாரண சாஸ்திர பிரகாரம் வைதிக ஸ்துதிகள் சொல்லர்த்த. நம்ம எப்படியாக்கும் அந்த மந்திரங்களை சொல்லணும் அப்படின்னாக்கும் சிக்ஷா அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு. சீஷாவலி அப்படி இல்லைன்னா சிக்ஷா அப்படின்னு அதுக்கு பேரு. மந்திர உச்சாரண சாஸ்திரம் നമ്മൾ பார்த்தோம். ஸ்வரங்கள், மேல்ஸ்வரம், கீழ்ஸ்வரம், தீர்க்கஸ்வரம், சாதாஸ்வரம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு அக்ஷரத்தை வச்சுட்டு நம்மளதை பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆ அப்படிங்கிறத தனியா எடுத்தானாக்கா அது கீழ்ஸ்வரம், அனுதார்த்தம். சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற அக்ஷரங்களோடு அந்த வரிசையை பார்த்தானா ஒரு சில இடத்துல சில அக்ஷரங்களுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கு மாதிரி வரைஞ்சிருப்பா. சில அக்ஷரங்களோடு மேலே 2 ஸ்டிக்கு வரைஞ்சிருப்பா. சில அக்ஷரங்களோட பக்கத்தில் ஒரு டாட்டு போட்டிருப்பா. இதுக்கு எல்லாமே அர்த்தம் உண்டு. அதை தெரிஞ்சு வேணும் அதை நம்ம மந்திரங்களில் பிரயோகிக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா அது தப்பும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கிறோம், ஆ அப்படிங்கிறது கீழ்ஸ்வரம், அனுதார்த்தம்.
இந்த ஆக்கு மேல ஒரு ஸ்டிக்கு போட்டானா அதுக்கு பேரு உதார்த்தம், மேல்ஸ்வரம். அதே மாதிரி இந்த ஆக்கு மேல 2 ஸ்டிக்கு போட்டானாக்கா தீர்க்கஸ்வரம். ஆ அப்படிங்கிறதுனோட பக்கத்துல ஒரு புள்ளி வச்சானாக்கா அதுக்கு பேரு ஸ்வரிதம். அப்படி மேல்ஸ்வரம், கீழ்ஸ்வரம், தீர்க்கஸ்வரம், சாதாஸ்வரம் இப்படின்னு ஸ்வரங்கள். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. சிக்ஷா அப்படிங்கிறதுல இதெல்லாமாக்கும் விவரணம் பண்ணப்படுறது. அடுத்தது வர்ணம். க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம இப்படின்னு இருக்கு. இப்படி சொல்றத இந்த நாக்கு இந்த வாய்க்குள்ள எங்கெல்லாம் ஸ்பர்ஷிக்கிறது, இந்த நாக்கு வாய்க்குள்ள எங்கெல்லாம் ஸ்பர்ஷிச்சு அந்த அக்ஷரங்கள் வெளியில வருது அப்படிங்கிற வர்ணனையாக்கும் வர்ணம். அடுத்தது மாத்ரா. எக்ஸாம்பிளுக்கு கா அப்படின்னு ஒரு எழுத்து எடுத்துக்கிறோம். சும்மா கா அப்படின்னு சொன்னா ஒரு மாத்திரை. அந்த காவை கொஞ்சம் நீட்டுறோம் கா அப்படின்னு, அது 2 மாத்திரை. அந்த கா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நீட்டுறோம் கா அப்படின்னு, அப்ப 3 மாத்திரையாச்சு. இந்த 3க்கு மேல மாத்திரை இருக்கிறதுக்கு பேரு പ്ലുതം. എക്സാമ്പിൾക്ക് ചൊല്ലറതാക്കുമേ, ഞാനും ഇതൊന്നും ഡീറ്റെയിൽ ആയിട്ട് പഠിച്ചിട്ടില്ലേ. അടുത്തത് பலம். எக்ஸாம்பிளுக்கு ஷா அப்படிங்கிற ஒரு எழுத்து, அதோடு கூட ஒரு கா சேர்த்தி ஷாவை சொல்லறத ஷா அப்படின்னு ஆவறது. அப்போ அந்த ஷாவுக்கு ஒரு பலம் உண்டாகிறது. இப்படி பலத்தை பிரயோகிச்சும் பலத்தை பிரயோகிக்காதைக்கும் அக்ஷரங்களை யூஸ் பண்றதுக்கு பேராக்கும் பலம். அடுத்ததாயிட்டு சாமா. சொல்ல வேண்டின ஸ்பீடு, உச்சஸ்தாயி, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கீழா சொல்ற அந்த கீழ்ஸ்தாயி, ஸ்பீடா சொல்லணுமா மெல்ல சொல்லணுமா இப்படி இருக்கிற அந்த ஸ்பீடாக்கும் அது சாமா. அடுத்தது சந்தானம், பதங்களை பிரிக்கல், அதே மாதிரி ஒரு சில பதங்களை கூட்டி சேர்க்கல். இப்படி உச்சாரண சாஸ்திர பிரகாரம் வைதிக ஸ்துதிகள் சொல்லப்படுறது. இந்த வேதத்தோடு அம்சமாக்கும் வேதாங்கம், வேதாங்கமாக்கும் வேதத்தோடு அம்சமான வேதாங்கமானதாக்கும் உபனிஷத்து. அப்போ அதில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ஆயிட்டே சொல்ல வேண்டின விஷயங்களாக்கும், மந்திரங்களாக்கும். ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா அது நம்ம தவறில்லாதக்கு பதங்களை பிரித்து பாகவதம் எல்லாம் வாசிக்கிற மாதிரி, பாகவதத்தில் ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கிற மாதிரி நமக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை தீர்க்கமாகவும் சொல்லலாம், நீட்டியும் சொல்லலாம், எப்படி வேணுமானா அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். ஆனால் வேத மந்திரங்களா இருக்கிற உபனிஷத்து மந்திரங்களை அப்படி சொல்ல முடியாது. அதனாலேயாக்கும் மந்திரங்களை சொல்லறதுக்கு நல்ல எபிலிட்டி இருந்தாதான் அதை சொல்ல முடியும். நிறைய வருஷங்கள் இதுக்கான வைதிக சம்ஸ்கிருதத்தை ஸ்பெஷலா படிச்சு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த மந்திரங்களை கரெக்ட் ஆயிட்டு சொல்லறதுக்கு சாதிக்கும். அதே மாதிரி வேத அங்கங்களில 2வது விஷயமாக்கும் கல்பம்.
இப்போ முதல் விஷயத்தையாக்க நம்ம பார்த்தோம் சிக்ஷா. அதில் 6 விஷயங்களாக்கும் இருக்கு. அதனால அதுக்கு சீஷாவலி அப்படின்னு பேர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 2வது விஷயமாக்கம் கல்பம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்கள் கிரமமாயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு ஏது முன்னால ஏது கடைசியில இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இந்த கல்பசாஸ்திரத்தில் விவரணம் பண்ணப்படுறது. ஸ்ரௌத சூத்திரம், கிருஹ்ய சூத்திரம், தர்மசூத்திரம், சூல்வ சூத்திரம் இப்படின்னு கல்பசாஸ்திரம் 4 டைப்ல இருக்கு. 3வது ஆயிட்டு வேதத்தோடு 3வது அங்கமாக்கம் வியாகரணம். முகம், வியாகரணம், ஸ்மிருதம். வேதங்களோடு ரட்சையாக்கும் வியாகரணத்தோடு லட்சியம் அப்படிங்கிறதுனால வியாகரணத்தை வேதத்தோடு முகம் அப்படின்னு சொல்லப்படுறது. பாணினி மகர்ஷி, காத்யாயனி மகர்ஷி, பதஞ்சலி இவாளெல்லாம் வேதங்களை வியாகரணமாயிட்டு எழுதியிருக்கான். அடுத்தது வேதாங்கத்தோடு 4வது விஷயமாக்கும் நிருப்தம். பதங்களோடு டெஃபினிஷன், அதாவது உற்பத்தி, அதை எடுத்து சொல்ற சாஸ்திரமாக்கும் நிருப்தம். 5வது வேத அங்கமாக்கும் சந்தசு. சந்தசு அப்படின்னா விருத்த சாஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். வேத மந்திரங்கள் சந்தஸினால சொல்லப்படுறது. அக்ஷரங்களோடு வியவஸ்தையிலேயாக்கும் ஏது சந்தசு அப்படின்னு திட்டப்படுத்துறது. 18 அக்ஷரங்கள் உள்ளது, 24 அக்ஷரங்கள் இருக்கிறது, 36 அக்ஷரங்கள் இருக்கிறது. இப்படி இருக்கிற அந்த அக்ஷரங்களோட வியவஸ்தையிலேயாக்கும் ஏது சந்தஸாக்கும் அந்த மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. காயத்ரி மந்திரம் எந்த சந்தஸு அப்படின்னு காயத்ரி சந்தஸு அப்படின்னு சொல்லப்படும். அதே மாதிரி உஷ்ணிக்கு சந்தஸு, அனுஷ்டுப்பு சந்தஸு இப்படின்னு நிறைய சந்தஸுகளில் மந்திரங்கள் சொல்லப்படுறது. வைதிக சந்தஸில் அக்ஷரங்களோடு சங்கியை அப்படிங்கிறது நிச்சிதமாக்கும், அதுக்கு மாற்றமே இருக்காது. அக்ஷரங்களோடு பரிமாணமாக்கும் சந்தஸு அப்படிங்கிறது. அடுத்தது 6வது வேத அங்கம் அப்படிங்கிறது ஜோதிஷாஸ்திரமாக்கும். யஜ்ஞங்களுக்காயிட்டு யஜ்ஞங்களோடு ஆரம்ப சமயத்தை குறிக்கிறதுக்கு ஜோதிஷாஸ்திரம் உபயோகிக்கப்படுறது. ஜோதிர் கோலங்களோடு அந்த கிரகஸ்திதி நிர்ணயிக்கப்படுறது. பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் கிரகங்களோட ஸ்திதியை மார்க் பண்ணியிருப்பான். அதுபடியாக்கும் நம்ம ஏதாவது ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு அந்த கரெக்டான சுப டைமை எடுக்கிறோம். வேதஸ்ய நிர்மலம் சச்சுர் ஜோதிஷாஸ்திரம் அகல்மஷம். வேதத்தோடு கண்ணாக்கும் ஜோதிஷம். நாள், திதி, மாசம், நட்சத்திரம், பட்சம் இதுக்கு தகுந்த மாதிரி கர்மங்கள் செய்யணும் அப்படின்னு விதி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியாக்கும் ஜோதிஷம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிஷ ஞானம் அப்படிங்கிறது உண்டாகணும். அதனால ஜோதிஷத்துக்கு வேதாங்கம் அப்படிங்கிற ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வேதத்தோட அங்கமாக்கும் பிராமணங்கள், அதுக்கப்புறமா வரதாக்கும் உபனிஷத்துகள். നമ്മൾ இதெல்லாம் ഒന്ന് ജനറലായിട്ട് பார்த்தோம், அவ்வளவுதானே. புராணங்களும் இதிகாசங்களும் எல்லாம் இந்த வேதத்தோடு எசன்ஸை நமக்குள்ள அப்படியே நுழைக்க வைக்கின்றது. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை
பலவித கதைகள் வழியா நமக்குள்ள புராணங்கள் கொண்டு வந்து தரது. புரா அபி நவம், அதாக்கும் புராணம். முடிஞ்ச விஷயத்த புதுசாயிட்டு வர்ணிக்கிறதாக்கும் புராணம். திரேதாயுகத்துல ஸ்ரீராமரோட கதை ராமாயணம். அந்த ராமாயணத்தை நிறைய பேரு ராமாயண கதைய சொல்லறா. அந்த நாராயண பகவானோடு அவதாரமாயிருக்கிற அந்த ஸ்ரீராமர், அந்த ஸ்ரீராமரோட கதைய நிறைய பேரு இப்படி சொல்லிகிட்டே இருக்கா. எத்தனை கேட்டானாலும் ராமாயண கதை அப்படிங்கிறது சலிக்காது. ஒவ்வொருத்தரும் அவளுக்கு பகவான் தோண வச்ச எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆக்கும் வர்ணனை பண்றது. பாகவதத்தை சப்தாகமாயிட்டு எத்தனை பேராக்கும் வர்ணிக்கிறா. அதே மாதிரி நிறைய வர்ணனைகள். ஒருத்தர் வர்ணிச்ச அதே மெத்தேடில் இன்னொருத்தருக்கு வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காது. அதில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அந்த வர்ணிக்கிற அந்த ஒரு மெத்தேடு புதுசா இருக்கும். முடிஞ்சு போன விஷயத்தை புதுசாயிட்டு வர்ணிக்கிறதாக்கும் புராணம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக்கும் இந்த எக்ஸாம்பிள சொன்னது. வேதங்கள் 4 இருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். ஆனா நம்ம உபனிஷத்துக்குள்ள பார்க்கிறத டீட்டெயிலா பார்க்கிறத 5 வேதங்கள் அப்படின்னு பார்ப்போம். ரிக்வேதம் யஜுர்வேதத்துல 2, கிருஷ்ண யஜுர்வேதமும் சுக்ல யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். இப்படியாக 4 வேதங்களை 5 ஆயிட்டு செப்பரேட் செய்யப்படுறது. ஆக்சுவலாயிட்டு 4 வேதங்கள் தான் உள்ளது. இந்த யஜுர்வேதம் 2 ஆயிட்டு செப்பரேட் பண்ணப்படுறதுனால 5 ஆயிட்டு இங்க செப்பரேஷன் பண்ணப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இதிகாசமும் புராணங்களும் எல்லாம் அஞ்சாவது வேதமாயிட்டு சொல்லப்படுறது. இதிகாசம் புராணம் ச பஞ்சமோ வேத உச்சியதே. வேதங்கள் 4, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். புராணங்களும் இதிகாசங்களும் எல்லாம் 5வது வேதமாயிட்டே சொல்லப்படுறது அப்படின்னு அர்த்தம். புரா பரம்பரா வேத்தி புராணம் தேனவை ஸ்மிருதம். பழைய விஷயங்களை புதியதாயிட்டு புதுவிதமாயிட்டு எடுத்து சொல்றதாக்கும் புராணம். திரேதாயுகத்துல ஸ்ரீராம பகவான் அவரோடு கதையாக்குமே ராமாயணம். துவாபர யுகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு கதை, அதாக்குமே பாகவதம். இந்த கதைகளெல்லாம் பாகவதத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள், ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு மாற்றம் இல்லை. ஆனா அதை வியாக்கியானிக்கிறத எத்தனையோ பேரு அதுக்கான வியாக்கியானங்களை கொடுக்கறத புதுசா இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் சகிதம் புதுசா சொல்லறத அதெல்லாம் நமக்கு புதுசா கேட்குற மாதிரி தோணுறது. பாகவதம் எல்லாம் சப்தாகமாயிட்டு பல கோவில்களிலையும் பலரும் சொல்லிகிட்டே இருக்கா. ராமாயண கதை இப்படி சொல்லிகிட்டே இருக்கா. ஆனா ஒவ்வொருத்தர் சொல்லறதையும் அதுலேருந்து நமக்கு ஒரு சுவாரஸ்யம் உண்டாகிறது. ஓ, இது நம்ம கேட்காத மாதிரியாக்குமே இருக்கு, இது நன்னா இருக்கே அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற கதை தான். ஆனா அந்த கதையை புதுசா டிஃப்ரெண்டா எடுத்து சொல்றதாக்கும் புராணம். இதிகாசம் புராணங்கள் இதுல எல்லாம் இருக்கிறது வேதத்தோடு சத்தான எசன்ஸ் ஆக்கம்.
இங்கே நம்ம புராணங்கள் வழியும் இதிகாசங்கள் வழியும் பல பல கதைகள் வழியும் நம்ம இந்த துவைத பாவமா இருக்கிற பிரபஞ்சத்தையும் அத்வைத பாவமா இருக்கிற பரபிரம்மத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த வேதத்திலையும் உபனிஷத்திலையும் எல்லாம் இந்த கதைகளுக்கொன்னும் போகாதக்கு ஸ்ட்ரைட்டா அந்த எசன்ஸை மட்டுமே சொல்லறா. வேதம் அப்படிங்கிறதுல ரொம்ப டீட்டெயிலான அந்த ஒரு எசன்ஸியாக்கும் சொல்லப்படுறது. அந்த வேதத்தோடு அங்கமா இருக்கிற உபனிஷத்துல ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான எசன்ஸியாக்கும் சொல்லப்படுறது. இங்க நம்ம வேத அங்கமா இருக்கிற உபனிஷத்தையாக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வேதங்களோடு எண்டில இருக்கிற பார்ட்டாக்கும் உபனிஷத்து அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வேதத்தோடு கண்டினியூ ஆயிட்டு உபனிஷத்து வரதுனால சாந்தி பாடம் அப்படிங்கிறது இந்த உபனிஷத்துக்கு மஸ்ட். சாந்தி பாடம் அப்படிங்கிறது குருவும் சிஷ்யனும் சேர்ந்து சொல்ற மந்திரமாக்கும். ഓരോ உபனிஷத்து ஆரம்பிக்கிறதையும் அதை முடிக்கிறதையும் அந்த உபனிஷத்து ஏது வேதத்திலேந்தாக்குமோ சொல்லப்பட்டிருக்கு அந்த வேதத்தோடு சாந்தி பாடமாக்கும் சொல்லப்படுறது. வேத கிரமம் அனுசரிச்சு ഋഗ്വേദம், கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இப்படி இருக்கிற வேத கிரமம் அனுசரிச்சு 5 டைப்பு சாந்தி பாடங்களாக்கும் இருக்கு. சாந்தி மந்திரங்கள். சாந்தி மந்திரம் அப்படிங்கிறது ஸ்ரத்தையோட நம்ம கேட்டானாக்கா நம்ம பார்க்கிற ஏதொரு உபனிஷத்தும் ஏது வேதத்திலேந்தாக்கும் சொல்லறா அப்படிங்கிறத அந்த சாந்தி மந்திரத்தை உபயோகிச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். 5 சாந்தி பாடங்கள் இண்டிகேட் செய்யற ஒரே ஒரு வாக்கியம் இருக்கு. வாக் பூர்ண சகன ஆப்யயன் பத்ரம் கர்ணேபிஹி ஏவ ச பஞ்ச சாந்திஹி இப்படின்னு 5 சாந்தி மந்திரங்களோடும் ஸ்டார்டிங் அந்த மந்திர அக்ஷரங்களை கூட்டி சேர்த்துட்டாக்கும் இந்த ஒரு லைனை நம்ம இங்க பார்த்தோம். வாக் பூர்ண சகன ஆப்யயன் பத்ரம் கர்ணேபிஹி ஏவ ச பஞ்ச சாந்திஹி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா சாந்தி மந்திரங்கள் இருக்கு. அந்த 5 சாந்தி மந்திரங்களோடு ஸ்டார்டிங்ல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டுகளை உபயோகிச்சு கூட்டி சேர்த்தாக்கும் இப்படி ஒரு 5 சாந்தி மந்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்தோம். இந்த 5 சாந்தி மந்திரங்களை இந்த வேதத்துல எல்லா உபனிஷத் வேதத்திலேருந்தாக்குமே இந்த உபனிஷத்து இருக்கு. அப்போ இந்த உபனிஷத்து ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கிறத எந்த உபனிஷத்து எடுத்தானாலும் அதுக்கு ஒரு சாந்தி மந்திரம் இருக்கும். அந்த சாந்தி மந்திரத்தை பார்த்தா நமக்கு இந்த உபனிஷத்து இந்த வேதத்திலேருந்து எடுத்ததாக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்னாக்கும் இப்ப சொன்னதினோடு அர்த்தம். துவைத பாவத்திலேருந்து அத்வைத பாவத்துக்கான அந்த ஞானத்தை நமக்கு உபனிஷத்து தரது. ஞானாது ஏவ து கைவல்யம். ஞானத்தால மட்டும்தான் கைவல்யபதம். கைவல்யபதம் அப்படின்னா மோட்சபதம் கிடைக்கும். உபனிஷத்துல முக்கிய சந்தேசம் நமக்கான மெசேஜ் முக்கியமாயிட்டு 4 அக்கம் இருக்கு. 4 மகா வாக்கியங்களாக்கும் உபனிஷத்துல இருக்கிற நமக்கான முக்கிய மெசேஜ். சாமவேதத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கிற வாக்கியம்
தத்துவமசி. உத்தாலக மகர்ஷி புத்திரன் ஸ்வேதகேது கிட்ட கொடுக்கிற உபதேசமாக்கும் இது. இது ஒரு மகா வாக்கியம் தான், தத்துவமசி. சபரிமலை கோவில் எல்லாம் பார்த்தானாக்கா தத்துவமசி அப்படின்னு அந்த 18ஆம் படிக்கு மேல காணும். அடுத்த மகா வாக்கியமாக்கும் அயம் ஆத்மா பிரம்மா. அதர்வ வேதத்துல மாண்டூக்கிய உபனிஷத்துல ரிக்வேதத்துல அதர்வ வேதத்துல மாண்டூக்கிய உபனிஷத்துல இருக்கிற வாக்கியமாக்கும் அயம் ஆத்மா பிரம்மா. அடுத்தது ரிக்வேதத்துல ஐதரேய உபனிஷத் வாக்கியமாக்கும் மகா வாக்கியமாக்கும் பிரஜானம் பிரம்மா. யஜுர்வேதத்துல இருக்கிற பிருஹதாரண்யக உபனிஷத் வாக்கியமாக்கும் அகம் பிரம்மா அஸ்மி. இப்படி 4 மகா வாக்கியங்களாக்கும் இந்த உபனிஷத்துகள் நம்மளை படிப்பிக்கிறது. தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மா, பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மா அஸ்மி. இதனோட விவரணமாக்கும் உபனிஷத் ஃபுல்லா நடக்கிறது. உபனிஷத்துகளில ரிஷிகளோடு அந்த பரபிரம்மத்தை காணறதுக்கான சத்திய அன்வேஷணத்துல அந்த சத்தியத்தை தெரிஞ்சின்ற ஆத்ம நிர்விருதியில அந்த ரிஷிகள் அவளுக்கு ஸ்வயம் அவளுக்குள்ள பிரகாசிச்ச சத்திய பிரகாச ரூபமாயிருக்கிற இந்த 4 மகா வாக்கியங்கள் எப்பவும் எங்கேயும் உலகத்துக்கு முழுவன் பிரகாசத்தை கொடுக்கிற மங்கள தீபங்களாயிட்டு ஜொலிக்கிறது. உபனிஷத் നമ്മളെ ഇന്നൊന്നുകൂടിയും പഠിപ്പിക്കുന്നത് ശ്രവണം മനനം நிதித்தியாசனம் வழி மோட்சம் அப்படிங்கிற லட்சியஸ்தானத்துக்கு எத்திச்சேரலாம் அப்படிங்கிற விஷயத்தை. சிரவணம் ஜனனா காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறது, மனனம் ஜனனா காதால கேட்டு தெரிஞ்சின்றத சிந்தனை பண்றது, நிதித்தியாசனம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆயிட்டு தியானிக்கிறது. இப்படி இருக்கிற 3 வழிகளால மோட்சம் அப்படிங்கிற லட்சியஸ்தானத்துக்கு எத்திச்சேரலாம் அப்படின்னு உபனிஷத் நமக்கு சொல்லி தருது. சஹஸ்ர சீர்ஷனாயிருக்கிற விராடு புருஷனோடு திருவிளையாடல், அந்த திருவிளையாடல்கள் எல்லாம் தத்துவார்த்த விஷயங்கள் உட்கொள்ளற உபனிஷத் வாக்கியங்களாயிட்டு அது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப ஆனந்தமாயிருக்கு, ஜகத் மோகனமாயிருக்கு. அப்படி இருக்கிற இந்த உபனிஷத்துக்குள்ளையாக்கும் நம்ம அந்த உபனிஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில நம்மளை ஈடுபடுத்தின்னு இருக்கோம்.